அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 5/4/2025 பேப்பரை வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு தினத்தந்தி எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நாட்டு நடப்பு என்ன, கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் கலந்துக்கல அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு இதில் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு தமிழக பாரதிய ஜனதா, நாம் தமிழர், தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கட்சிகள் வந்துட்டு கலந்து கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிகள் சார்பில் வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழகத்தை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி பவானி ஸ்ரீ தேசிய மஞ்சள் வாரிய செயலாளராக பொறுப்பேற்றார். தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத்தில் உள்ள தேசிய மஞ்சள் வாரிய செயலாளராக தமிழகத்தை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியான பவானி ஸ்ரீ நியமிக்கப்பட்டார். இதையடுத்து அவர் அங்குள்ள அலுவலகத்திற்கு சென்று பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னதாக அவர் வாரியத்தின் தலைவரான பல்ல கங்கா ரெட்டியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதையடுத்து மனோகராபாத்தில் செயல்படும் மஞ்சள் தொழிற்சாலைக்கு சென்று பார்வையிட்டார். அப்போது அவர் அங்குள்ள விவசாயிகளிடம் பேசும்போது பல கிராமங்களை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சேர்ந்த ரூபாய் 3 கோடி செலவில் ஒரு சுயசார்பு இந்தியா திட்டத்தை அமைத்திருப்பது பாராட்டத்தக்கது என்று அவர் கூறினார். பின்னர் அருகில் உள்ள மஞ்சள் பொடி உற்பத்தி நிறுவனத்திற்கும் சென்று ஆய்வு செய்தார். இந்த நிகழ்வில் மசாலா வாரிய துணை இயக்குனர் சுந்தரேசன், திருப்பதி ரெட்டி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் கனரக லாரி மத்திய மந்திரி நிதின் கட்காரி தொடங்கி வச்சிருக்காரு. டெல்லியில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை மந்திரி நிதின் கட்காரி மற்றும் மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி மந்திரி பிரகலாத் ஜோஷி ஆகியோர் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தால் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஹைட்ரஜனில் இயங்கும் கனரக லாரிகளின் முதல் சோதனை ஓட்டத்தை நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மத்திய மந்திரி நிதின் கட்காரி வந்துட்டு தொடங்கி வச்சிருக்காரு. கல்விதான் உயிரினும் மேலானது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் தாய் இறந்த நிலையிலும் +2 பொதுத்தேர்வு எழுத சென்ற மாணவன், கணினி மூலம் பொதுத்தேர்வு எழுதிய பார்வை குறைபாட்டுடைய மாணவர், +2 பொதுத்தேர்வு எழுதுவதற்காக தேர்வறைக்கு மகளை தூக்கி வந்த தாய் என செய்திகளை பகிர்ந்து இருக்கிறார். மேலும் அந்த பக்கத்தில் இதுதான் தமிழ் சமூகம், கல்விதான் நம் உயிரினும் மேலானது, பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமென சங்கே முழங்கு என்றும் பதிவிட்டுள்ளார். ஸோ இப்போ இருக்கிறது வந்துட்டு டிஎம்கே அப்படிங்கிறதுனால, டிஎம்கேட ஆட்சி நடக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வர எக்ஸாமில் வந்துட்டு அவங்க சம்மந்தமான கேள்விகளும் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்மளுடைய முதலமைச்சர் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, எங்கெல்லாம் வந்துட்டு என்ன கோட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் அதையும் வந்துட்டு கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஸோ அதனால தான் நான் அதையும் விடாமல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உயர் போலீஸ் அதிகாரியின் வளர்ப்பு மகள் துபாயிலிருந்து விமானத்தில் 15 கிலோ தங்கம் கடத்தி வந்த தமிழ் பட நடிகை பெங்களூர் விமான நிலையத்தில் பிடிபட்டார். அதான் வந்துட்டு ஹெட் நியூஸாக கொடுத்துருக்காங்க, முக்கியமான நியூஸாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நடிகை ரன்யா ராவ் வணிக பகுதியில் பார்க்கலாம். 73,000 புள்ளிகளுக்கு கீழ் சென்செக்ஸ் சரிவு. மும்பை பங்குச்சந்தை நேற்று தொடர்ந்து 3வது நாளாக சரிவை சந்தித்தது. வரிசையாக நம்ம சரிவை தான் பார்த்துட்டே இருக்கிறோம். கண்டினியூஸாக நீங்கள் வந்துட்டு வணிக செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா சரிவிலேயே தான் வந்துட்டு இருக்குது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 96 புள்ளிகள் சரிந்து 72,989 புள்ளிகளுடன் வர்த்தகம் நிறைவடைந்தது. சென்செக்ஸ் 73,000 புள்ளிகளுக்கு கீழ் வந்துள்ளது. வர்த்தக போர் குறித்த அச்சம், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்றது ஆகியவை இதற்கு காரணங்கள் ஆகும். இருப்பினும் பாரத ஸ்டேட் வங்கி, டிசிஎஸ், அதானி துறைமுகம், டாடா ஸ்டீல், HDFC வங்கி ஆகியவற்றின் பங்குகள் லாபப்பட்டியலில் இடம் பிடித்தன. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 36 புள்ளிகள் சரிந்து 22,082 புள்ளிகளுடன் வர்த்தகம் நிறைவடைந்தது. 1000 பேரை பணி நீக்கம் செய்ய ஓலா நிறுவனம் முடிவு. இந்திய மின்சார வாகன உற்பத்தி நிறுவனமான ஓலா எலக்ட்ரிக் மொபைலிட்டி கடந்த 2017ஆம் ஆண்டு பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்டது. இந்நிறுவனம் மின்சார 2 சக்கர வாகனங்களை உற்பத்தி செய்து வருகிறது. கடந்த 500 பேரை பணி நீக்கம் செய்த ஓலா இந்த ஆண்டு மேலும் 1000 பேரை பணி நீக்கம் செய்ய உள்ளது. நஷ்டத்தை குறைப்பதற்கான மறுசீரமைப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஆட்குறைப்பில் ஈடுபடுகிறது.
லித்தியத்துக்கான தேவையை இந்தியாவை பூர்த்தி செய்து கொள்ளும். கொல்கத்தாவில் இந்திய புவியியல் ஆய்வு அமைப்பின் 175வது ஆண்டு விழா நடந்தது. அதில் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை மந்திரி கிஷன் ரெட்டி கலந்து கொண்டார். அவர் பேசுகையில், செல்போன் பேட்டரிகள், சூரிய மின் உற்பத்தி தகடுகள் ஆகியவற்றிற்கு லித்தியம் தேவைப்படுகிறது. இன்னும் 3 அல்லது 4 ஆண்டுகளில் லித்தியம் போன்ற முக்கியமான கனிமங்களின் தேவை இந்தியாவுக்குள்ளேயே பூர்த்தி செய்யப்பட்டுவிடும் என்று நம்புகிறோம். அது பெரும் உதவியாக இருக்கும் என்று கூறினார். லித்தியம் போன்ற முக்கியமான கனிமங்களை வெட்டி எடுப்பதை அதிகரிக்க தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டம் தொடங்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தங்கம் விலை மீண்டும் ரூபாய் 64,000 தாண்டியது. பவுனுக்கு ரூபாய் 560 ரூபா வந்துட்டு உயர்ந்திருக்கு. விலங்குகள் மீது கருணை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு பிரதமர் மோடி வந்துட்டு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. விலங்குகள் மீது கருணை காட்டுவதில் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். விலங்குகள் மறுவாழ்வு மையம். குஜராத் மாநிலம் ஜாம்கர் மாவட்டத்தில் உள்ள விலங்கு மீட்பு பாதுகாப்பு மறுவாழ்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் நிறுவனத்தின் சுத்திகரிப்பு வளாகத்தில் 3000 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மையத்திற்கு வந்தாரா என்று பெயரிடப்பட்டுள்ளது. இங்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்ட யானை, சிங்கம் உள்ளிட்ட வனவிலங்குகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த மறுவாழ்வு மையத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். ஓகேங்களா? ஸோ அதாவது மோடி அவர்கள் வந்துட்டு இந்த மறுவாழ்வு மையம், அதாவது விலங்குகள் மறுவாழ்வு மையத்தை தொடங்கி வச்சு பார்வையிட்டிருக்காரு. ஸோ அதோட இதுதான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ரயில்வே தேர்வில் மோசடி, 26 அதிகாரிகள் கைது, ரூபாய் 1.25 கோடி வந்துட்டு சிக்கியது அப்படின்னு போட்டிருக்காங்க. மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைப்பதை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு. முதல்வர் மருந்தகம் மூலம் பொதுமக்களுக்கு ரூபாய் 7.5 லட்சம் சேமிப்பு. தமிழக அரசு தகவல். கடந்த 8 நாட்களாக முதல்வர் மருந்தகம் மூலம் 50,000 பேர் பயன்பெற்றுள்ளதாகவும் அவர்களுக்கு ரூபாய் 7.5 லட்சம் சேமிப்பாக கிடைத்துள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு பணப்பலன் வழங்க ரூபாய் 265 கோடி வந்துட்டு ஒதுக்கீடு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. உத்தேச பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டது பாமக. ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரிலும் ரூபாய் 7.25 லட்சம் கடன் இருக்கும் என தகவல். இந்தியாவுடன் பொருளாதார உறவை வலுப்படுத்த வெளிநாடுகள் ஆர்வம். நாட்டின் உற்பத்தி ஏற்றுமதியை பெருக்க பெரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். பிரதமர் மோடி யோசனை. செஸ் வீரர் கார்ல்சனின் ஜீன்ஸ் பேண்ட் ரூபாய் 31.5 லட்சத்திற்கு ஏலம் போயிருக்கு. செஸ் போட்டியின் நம்பர் 1 வீரரும் 5 முறை உலக சாம்பியனுமான மேக்னஸ் கார்ல்சன், நார்வே நாட்டை சேர்ந்தவர், கடந்த டிசம்பர் மாதம் அமெரிக்காவில் நடந்த உலக ஃபிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகுடம் சூடினார். முன்னதாக நடந்த ரேபிட் வடிவிலான போட்டியில் 9வது சுற்றின் போது கார்ல்சன் ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து வந்ததால் உடை கட்டுப்பாட்டு விதியை மீறியதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அத்துடன் அவருக்கு ரூபாய் 17,000 அபராதம் விதிக்கப்பட்டது. அப்போது இது பெருத்த சர்ச்சையை ஏற்படுத்தியது. சர்வதேச செஸ் சம்மேளனத்தின் நடவடிக்கை கார்ல்சன் கடுமையாக கண்டித்தார். இந்த நிலையில் அறக்கட்டளை நிதிக்காக கார்ல்சன் அணிந்திருந்த இந்த ஜீன்ஸ் பேண்ட் ஆன்லைன் மூலம் ஏலமிடப்பட்டது. இந்த ஜீன்ஸின் தொடக்க விலை 12.5 லட்சம் ஆகும். 10 நாட்கள் நடந்த ஏலத்தில் 22 பேர் 94 முறை விலையை உயர்த்தினர். இறுதியில் கார்ல்சனின் ஜீன்ஸ் 31.5 லட்சத்துக்கு ஏலம் போனது. அவர் ஜீன்ஸ் இவ்வளவு பெரிய தொகைக்கு ஏலம் போனது பலரையும் ஆச்சரியப்படுத்தியது. ஓகே, அடுத்ததாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்தியா. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வந்துட்டு அரையிறுதியில் வந்து ஆஸ்திரேலியாவோட போட்டியிட்டாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஆஸ்திரேலியாவை சாய்த்துட்டு இந்தியா வந்துட்டு இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைஞ்சிருக்கு.
எந்த சாதியினரும் கோயில்களுக்கு உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாமக்கல்லில் உள்ள பொன் காளியம்மன், மாரியம்மன், அங்காளம்மன் பெருமாள் கோவில்கள் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் இயங்கி வருகின்றன. இதற்கிடையே பொன் காளியம்மன் கோவிலை மட்டும் தனியாக பிரிக்க வேண்டும் என கோரி குறிப்பிட்ட சாதியினர் நாமக்கல் அறநிலையத்துறை உதவி ஆணையரிடம் மனு அளித்தனர். இந்த கோரிக்கையை பரிசீலிக்க அறநிலையத்துறை உத்தரவிடக் கோரி நாமக்கல்லை சேர்ந்த கணேசன் என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் பொன் காளியம்மன் கோவிலை எங்களது சாதியினரும் மற்ற கோவில்களை மற்ற சாதியினர் நிர்வகிப்பதால் பொன் காளியம்மன் கோவிலை மட்டும் தனியாக பிரித்து எங்களிடம் வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தார். சாதிக்கு வேலை இல்லை. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி டி. பரத சக்கரவர்த்தி பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது: சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்த்தி சொல்லல் பாவம் என்ற பாரதியார் பாடல் எழுதியுள்ளார். அதனால் கோவில் விவகாரத்தில் சாதியை புகுத்தக்கூடாது என்பது கோவில் என்பது அனைவருக்கும் பொதுவானது. கோவிலை நிர்வகிக்கவும் வழிபாடு நடத்தவும் அனைத்து பக்தர்களுக்கும் உரிமை உள்ளது. கோவிலில் சாதிக்கு வேலை இல்லை. அதே நேரம் சாதி மத போர்வையில் பிரிவினர் மீது வெறுப்பையும் அமைதியில்லாத சூழ்நிலையும் உருவாக்க சிலர் கோவிலை அதற்கான மைதானமாக பயன்படுத்துகின்றனர். இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. பெரும்பாலான கோவில்கள் இந்த சாதியினருக்கு சொந்தமானது என்பதை போல முத்திரை குத்தப்பட்டுள்ளன இல்லையா? ஸோ அது உண்மைதான். நிறைய வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ஒசூர் வழியாக சேலத்திற்கு வந்த சரக்கு ரயில் தடம் புரண்டது. போக்குவரத்து பாதிப்பு. ஒசூர் வழியாக சேலத்திற்கு வந்த சரக்கு ரயிலில் டேங்கர் பெட்டி தடம் புரண்டது. இதனால் பாதையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தடம் புரண்டதுனால. ஓகே, அவ்வளோதான். இன்னைக்கு வந்துட்டு நம்ம முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. உங்களுக்கு எந்த நியூஸ் பேப்பர் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் வாங்கி கண்டிப்பாக வந்துட்டு டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.